எட்டாத ஒரு சமாதானம், என்னுடைய சிந்தனைகளினாலும் என்னுடைய அறிவினாலும் நான் உணர முடியாத தேவனுடைய சமாதானம் ஆண்டுடைய பிரசனத்திற்கு வரும் பொழுது கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார், அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். இந்த சகரியாவுக்கு தேவன் கொடுத்த அழகான வார்த்தை இந்த வேளையிலும் நிச்சயமற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்யும்படியாக ஆண்டவராகிய நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு கடந்து வருகிறேன். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த மனித வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த அவனுடைய உள்ளத்திலே பெரிய கலக்கம், பெரிய குழப்பம். அடுத்த நாளை நான் எப்படி பார்க்க போகிறேன், அந்த நாளையே ஜனத்தை நான் எப்படி முகத்தை வைத்து பார்க்க போகிறேன், எல்லோரும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்களே என்று சொல்லி ஒரு மனிதன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு தேவதூதன் அவனிடத்தில் வந்து சொன்னார், யோசேப்பே பயப்படாதே என்று சொல்லி சொன்னார். திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தியிலிருந்து சிந்திக்க முதலாவது அதிகாரம் வசனம் 10வது வசனத்திலிருந்து தொடர்ந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலே அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற கட்டுரை இருப்பதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதையை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. உன் மனைவியாகிய மரியாதையை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. இந்த நாசரேத்து என்கிற அந்த ஊர் ஒரு மலை தேசமான ஒரு ஊர். நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமா? இந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் நாசரேத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் இயேசுவை அடையாளம் காண்பித்த உடனே நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்குமா அப்படின்னு ஜனங்கள் கூறுவதாக நம்ம இடத்திலே வாசித்திருக்கிறோம். ஏனென்றால் நாசரேத்து ஒரு மலை தேசம். அந்த மலை தேசத்திலே அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிற ஒரு நகரமாக காணப்பட்டது. இம்மாராலிட்டி, வாழ்க்கையிலே ஒரு சரியான ஒரு வாழ்வு, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நாசரேத் ஊரிலே காணப்பட்டது. பெண்கள் மத்தியிலே அதிகமாக பாவங்கள் நிறைந்திருந்த ஒரு காரியம். அந்த ஊர் பெண்தான் இந்த மரியாள். திருமணம் நிச்சயமானது. ஆனால் மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தால். இந்த செய்தியை கேட்ட யோசேப்பு தன் உள்ளத்திலே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த நாசரேத் ஊர்ல இப்படி ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால், எனக்கு நிச்சயமான ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் நான் எப்படி இந்த ஜனத்தை பார்க்க போகிறேன்? வெளியே நான் ஊருக்குள்ள போயிட்டேன்னா எல்லாரும் என்னையே ஏளனமாக பேசுவார்களே என்று சொல்லி உள்ளத்தில் இருந்த கலக்கத்தோடு இருந்த குழப்பத்தோடு இருந்த யோசேப்பு. அந்த யோசேப்பு இடத்திலே ஆண்டவர் தேவதூதன் மூலமாக சொல்கிற ஒரு காரியம், யோசேப்பே, மரியாதையை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்திலே உற்பத்தியாக இருப்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவர் இந்த இஸ்ரவேலின் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்கு. அந்த பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தின் பெயரும் அழகான ஒரு காரியம். எங்களுடைய சொந்த ஆலயத்தின் பெயரும் இம்மானுவேல் ஆலயம். மறுக்கப்பட்ட ஆலயத்தின் பெயர் இம்மானுவேல் ஆலயம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக ஆண்டவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகிற அந்த பாதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாதையாக காணப்படும். பாதைகளுக்கு நேராக கடந்து செல்லும் பாதையாக காணப்படும். உங்களுடைய பாதை அதிகமாக கஷ்டங்களுக்கு உள்ளான ஒரு பாதையாக காணப்படும். இந்த ஜனம் உங்களை கூட்டலாம், இந்த ஜனம் உங்களை ஏளனமாக பேசலாம், இந்த ஜனத்தினால் உங்களுக்கு சில பாடுகள் வரலாம். ஆனாலும் இம்மானுவேலாக உங்களோடு இருக்கும்படியாக, உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்குள்ளாக வருகிறார். ஆகவே என்ன செய்யாதே, பயப்படாதே. ஆண்டவருடைய சத்தத்தை இதை கேட்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டத்தை பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக துயரத்தை பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதம் 23 சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த வேளைகளிலும் கொல்லாவுக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் நான் எதற்கும் கலங்க தேவையில்லை. ஆனால் அந்த சூழ்நிலை புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலையாக காணப்படும். எளிதில் ஜீரணிக்க முடியாத சூழ்நிலையாக காணப்படும். அவர் நடத்துகிற பாதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையாக
ஒரு மனிதன் தன் கடலிலே ஒரு கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த கடற்கரையிலே 2 நபர்களுடைய காலடி சுவடுகள் காணப்பட்டது. அப்பொழுது அந்த ஆண்டவர் சொன்னாரா, அந்த 2 காலடி சுவடும் ஒன்று உன்னுடையது ஒன்று என்னுடையது என்று சொல்லி சொன்னாராம். அப்படியே அந்த கடற்கரை ஊடாக அந்த காலடி சுவடுகள் போய்கொண்டே இருந்தது. அழகான நேரங்கள் வந்தது, பசுமையான காட்சிகள் தோன்றினது. எல்லாவற்றிலும் 2 ஜோடி காலடி தடைகளாக காணப்பட்டது. ஒரு இடத்துல மிகவும் முட்களும் கற்களும் பாறைகளும் நிறைந்த ஒரு பாதையாக காணப்பட்டது. அங்கு ஒரே ஒரு காலடி சுவடுதான், அதுவும் இரத்தத்தில் தோய்ந்த காலடி சுவடுகளாக காணப்பட்டது. உடனே அந்த மனுஷன் கேட்டான், ஆண்டவரே, நல்லா இருக்கிற நாளெல்லாம் என் கூட வந்தீங்க, ஆனா கஷ்டத்துக்குள்ள நான் நடந்து போகும் பொழுது என்னை தனியா விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே, என் காலை பாருங்க, எவ்வளவு குத்தி எவ்வளவு ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னாரா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, தம்பி நீ கலங்காதே, நீ பார்க்கிற அந்த ஒரு காலடி சுவடு என்னுடைய சுவடு, உன்னை நான் என்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டேன். உன்னை நான் என்னுடைய தோள்களிலே சுமந்து உன்னை இந்த பாதைகளில் ஊடாக கடந்து வர பணியே என்று சொன்னாராம். இம்மானுவேலராக நம்மோடு இருக்கும் தெய்வமாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஏந்தி தாங்கி சுமந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தப்பி செல்ல நமக்கு போதிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த